தலைப்பு எங்கள் தமிழ். ஆசிரியர் குறிப்பு: நாமக்கல் கவிஞர் என்று அழைக்கப்படும் வே. ராமலிங்கனார் தமிழறிஞர், கவிஞர், விடுதலை போராட்ட வீரர் என பன்முகத்தன்மை கொண்டவர். காந்திய கொள்கைகளால் ஈர்க்கப்பட்டு காந்தியத்தை பின்பற்றியதால் காந்திய கவிஞர் என்று அழைக்கப்படுகிறார். தமிழகத்தின் முதல் அரசவை கவிஞர் எனும் பெருமைக்குரியவர். பொருளறிக: ஊக்கிவிடும், ஊக்கப்படுத்தும். குறி: குறிக்கோள். விரதம்: நோன்பு. பொழிகிற, தருகிற. குருவினா: தமிழ் மொழியை கற்றவரின் இயல்புகளை எழுதுக. தமிழ் மொழியை கற்றோர் பொருள் பெறுவதற்காக யாரையும் புகழ்ந்தும் இகழ்ந்தும் பேசமாட்டார். தமிழ்மொழியின் பண்புகளாக நாமக்கல் கவிஞர் கூறுவன யாவை? தமிழ்மொழி அனைவரிடமும் அன்பையும் அறத்தையும் தூண்டும். அச்சத்தை போக்கி இன்பம் தரும். சிறுவினா: எங்கள் தமிழ் பாடலில் நாமக்கல் கவிஞர் கூறுவன யாவை? தமிழ் மொழியானது அருள்நெறிகள் நிரம்பிய அறிவை தெரிவிக்கிறது. தமிழ் மக்களின் குரலாக விளங்குகிறது. தமிழ் மொழியை கற்றோர் பொருள் பெறுவதற்காக யாரையும் புகழ்ந்தும் இகழ்ந்தும் பேசமாட்டார்கள். தமிழ் மொழி அனைவரிடத்தும் அன்பையும் அறத்தையும் தூண்டும். அச்சத்தை போக்கி இன்பம் தரும். எங்கள் தமிழ் மொழி தேன் போன்ற மொழியாகும். சிந்தனை வினா: கவிஞர் தமிழை ஏன் தேனுடன் ஒப்புகிறார்? தமிழை போற்றி புகழாத கவிஞர்களே இல்லை எனலாம். நம் கவிஞர் எங்கள் தமிழ் எனும் கவிதையில் நம் தமிழ் மொழியானது அன்பையும் அறத்தையும் தூண்டக்கூடியது. தேன் பல ஆண்டுகள் கெடாமல் இருப்பதை போல தமிழ் எனும் கெடாமல் பாதுகாப்புடன் திகழ்கிறது. தேன் சாப்பிட சாப்பிட உடல் வளம் பெருகும். தமிழ் கற்க கற்க உடல் வளம் பெருகும். அதனால் கவிஞர் தமிழை தேனுடன் ஒப்புகிறார். தலைப்பு: கவிதை பேழை. ஒன்றல்ல இரண்டல்ல. ஆசிரியர் குறிப்பு: பகுத்தறிவு கவிராயர் என்று புகழ்படுபவர் உடுமலை நாராயண கவி. இவர் தமிழ் திரைப்பட பாடலாசிரியராகவும் நாடக எழுத்தாளராகவும் புகழ் பெற்றார். தமது பாடல்கள் மூலம் பகுத்தறிவு கருத்துக்களை பரப்பியவர். நாட்டுப்புற இசையின் எளிமையை கையாண்டு கவிதைகள் எழுதியவர். பொருளறிக: ஒப்புமை, இணை. அற்புதம், விந்தை. முகில், மேகம். உபகாரி, வள்ளல். குருவினா: தமிழ்நாட்டின் இயற்கை வளங்களாக கவிஞர் கூறுவன யாவை? இங்கு வீசும் தென்றலில் தேன்மணம் கவரும். சுவைமிகு கனிகளும் பொன் போன்ற தானிய கதிர்களும் விளையும். தமிழ்நாட்டின் நன்செய்ய நிலவளம் ஒன்றிரண்டல்ல பலவாகும் என கவிஞர் கூறுகிறார். ஒன்றல்ல இரண்டல்ல பாடலில் இடம்பெற்றுள்ள வள்ளல்கள் குறித்த செய்திகளை எழுதுக. முல்லைக்கு தேர்தந்து மழைமேகத்தை விட புகழ் பெற்றான் வள்ளல் வேற்பாரி. புலவரின் சொல்லுக்காக தன் தலையையே தர துணிந்தான் குமணவள்ளல். இவர்கள் போல் புகழ்பெற்று வாழ்ந்த வள்ளல்களில் வரலாறு பலவாகும். சிறுவினா: தமிழுக்கு வளம் சேர்க்கும் இலக்கிய வகைகளாக கவிஞர் கூறுவன யாவை? பகைவரை வென்றதை பாடுவது பரணி இலக்கியம். அத்தோடு இசைப்பாடல்களாக பரிபாடலும் கலம்பக நூல்களும் உள்ளன. வான்புகழ் கொண்ட திருக்குறளும் தமிழ் இலக்கிய வகைகளுக்கு மேன்மை தருகிறது. அகம், புறம் ஆகியவற்றை மெய்ப்பொருளாக கொண்டு பாடப்பட்டது சங்க இலக்கியங்கள். இவை போன்று சொல்ல முடியாத வகையில் தமிழில் இலக்கிய வகைகள் உள்ளன. தமிழ்நாட்டின் சிறப்பையும் தமிழின் பெருமைகளையும் விளக்குக. தமிழ்நாட்டின் பெருமைகள் வேறு எவற்றோடும் இணை சொல்ல முடியாத விந்தையாக உள்ளன. வீசும் தென்றலில் தேன்மணம் கமழும். சுவை மிகுந்த கனிகளும் பொன் போன்ற தானியங்களும் தமிழ்நாட்டின் விளைகின்றன. பகைவரை வென்றதை பாடுவது பரணி இலக்கியம். இசை வடிவிலான பரிபாடலும் கலம்பக நூல்களும் உள்ளன. வான்புகழ் கொண்ட திருக்குறளும் அகம், புறம் என்று பாடப்பட்ட சங்க இலக்கியங்களும் தமிழ் இலக்கிய பெருமையை பறைசாற்றுகின்றன. முல்லை கொடியின்
துயர் நீக்கி புகழ் பெற்றான் வள்ளல் பாரி. புலவரின் சொல்லுக்காக தன் தலையையே தர துணிந்த குமணவள்ளல் இவை போன்ற தமிழின் சிறப்பை சொல்வதற்கு ஒன்றல்ல இரண்டல்ல ஏராளம் உள்ளன. தலைப்பு: உரைநடை உலகம். பேச்சு மொழியும் எழுத்து மொழியும். குருவினா: மொழியின் இரு வடிவங்கள் யாவை? ஒரு மொழி உயிர்ப்போடு வாழ்வதற்கு பேச்சு மொழி தேவைப்படுகிறது. காலம் கடந்து வாழ்வதற்கு எழுத்து மொழி தேவைப்படுகிறது. எனவே பேச்சு மொழி, எழுத்து மொழி இவ்விரு வடிவங்களும் மொழியின் இரு கண்களாகும். பேச்சு மொழி என்றால் என்ன? மொழியின் உயிராடியாக விளங்குவது பேச்சு மொழி. பேச்சு மொழி உணர்வுகளை எளிதாக வெளிப்படுத்தும். பேச்சு மொழி கருத்தை வெளிப்படுத்துவதை மட்டுமே நோக்கமாக கொண்டது. வட்டார மொழி என்பது யாது? பேச்சு மொழி இடத்திற்கு இடம் மாறுபடும். மனிதர்களின் வாழ்வியல் சூழலுக்கு ஏற்பவும் மாறுபடும். இவ்வாறு மாறுபடும் ஒரே மொழியின் வெவ்வேறு வடிவங்களை வட்டார மொழி என்பர். சிறுவினா: பேச்சு மொழிக்கும் எழுத்து மொழிக்கும் இடையே உள்ள வேறுபாடுகள் சிலவற்றை விளக்குக. பேச்சு மொழி சொற்கள் பெரும்பாலும் குறுகி ஒலிக்கும். எழுத்து மொழியில் சொற்கள் முழுமையாக எழுதப்படும். பேச்சு மொழியில் உணர்ச்சி கூறுகள் அதிகமாக இருக்கும். எழுத்து மொழியில் உணர்ச்சி கூறுகள் குறைவு. பேச்சு மொழியில் உடல் மொழியும் குரல் ஏற்றத்தாழ்வும் இணைவதால் அது எழுத்து மொழியை விட எளிமையாக கருத்தை உணர்த்துகிறது. இதற்கு எழுத்து மொழியில் இடமில்லை. பேச்சு மொழியில் எழுத்துக்களை மாற்றி ஒலிப்பதும் உண்டு. இம்மாறுபாடுகள் எழுத்து மொழியில் இல்லை. கிளை மொழிகள் எவ்வாறு உருவாகின்றன? ஒரே மொழியை பேசும் மக்கள் வெவ்வேறு இடங்களில் வாழ்வது உண்டு. வாழும் இடத்தின் நில அமைப்பு, இயற்கை தடைகள் போன்றவற்றின் காரணமாக அவர்கள் பேசும் மொழியில் சிறிது சிறிதாக மாற்றங்கள் ஏற்படும். அவர்களுக்கு இடையான தொடர்பு குறையும் போது இம்மாற்றங்கள் மிகுதியாக புதிய மொழியாக பிரியும். அவ்வாறு உருவாகும் புதிய மொழியை கிளைமொழி என்பர். கன்னடம், தெலுங்கு, மலையாளம் முதலிய தமிழில் இருந்து பிரிந்த கிளைமொழிகள் ஆகும். எங்கள்